மகாத்மா காந்தியால் போற்றப்பட்ட ஒரு ஆட்சி இருக்குமானால் அது உமருடைய ஆட்சி. மகாத்மா காந்தி சொன்னார், நான் வாழ்நாள்ல 2 விதமான ஆட்சியை பேசினார் மகாத்மா காந்தி. ஒன்று ராமராஜ்யம், இன்னொன்று உமரின் ராஜ்யம். அந்த உமர் பாலஸ்தீனத்திற்கு சென்றார். அப்பதான் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அப்ப போகும்போது கிறிஸ்தவ தேவாலயத்தில் நிற்கிறார். பாங்கு சத்தம், தொழுகை நேரம், அசர் நேரம். நம்ம 5 மணிக்கு தொழுவோம் இல்லையா, அந்த நேரம். கூட இருந்த பாதிரிமார்கள், சர்ச்சுக்குள்ள பாதிரிமார்கள் சொல்றாங்க, நேரமா இங்கேயே தொழுவுங்களேங்கிறாங்க. ஏன்னா அப்ப இங்கேயே தொழுவுங்களேங்கிறாங்க சர்ச்சில். அப்போது பேரன்பும் பெருமதிப்பும் பேராற்றல் மிக்க அதிகாரத்தை கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகத்தின் 2ஆம் பிரதிநிதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் இன்று தொழுது விடலாம். ஒரு கால் நான் இன்றைக்கு தொழுது விட்டால் இந்த தேவாலயத்திலே எனக்கு பின்னர் வரக்கூடிய சந்ததி இது எங்கள் கலீஃபா தொழுத இடம், அதனால் இது எனக்கு சொந்தம் என்று பிரச்சனை வந்துவிடப் போகிறது, நான் வெளியே சென்று தொழுது கொள்கிறேன் என்றாரே. எங்களுக்கு எங்களுடைய வழிபாட்டு தலங்களின் மீதும் பிறருடைய வழிபாட்டு தலங்களின் மீது எப்போதும் எங்களுக்கு நினைவிருந்ததில்லை.